மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையிலான 5-20 போட்டிகள் இப்பொழுது இந்தியாவில் ஆரம்பமாயிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாள் நாக்பூரிலே முதலாவது போட்டி ஆரம்பமாயிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலில் நியூசிலாந்து அணி 4 வெற்றி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாடுவர் சாஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆட்டுகள் வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சாஞ்சு சாம்சன் 10 ஓட்டங்கள் பெற்றிருந்த பொருளாக்கள் ஆட்டமிழந்து வெளியேறிந்தார் குறிப்பிடத்தக்கது. 11 பந்துகளில் 18 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது. இந்த 2 விடைகளிலே அபிஷேக் சர்மா ஒரு முனையில் அதிரடி காட்டிக் கொண்டிருக்க, அடுத்ததாக இஷான் கிஷான் 5 பந்துகள் 2-4 ஓட்டங்களாக 8 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார். ஆகவே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுக்கு உள்ள 3வது விக்கெட்டுக்காக சூரியகுமார் யாதவ் மற்றும் அதிரடியான ஆட்டக்கார் அபிஷேக் சர்மாவுக்கு இடையிலான 47 பந்துகளில் 99 ஓட்டங்கள் 3வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது. இதில் சூரியகுமார் யாதவ் 22 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 1 இடங்களாக அதிரடியாக 32 ஓட்டங்கள் பெற்றிருந்த புள்ளத்தில் அவர் ஆட்டம் இழந்திருந்தார். ஒரு முனையில் அபிஷேக் சர்மா அதிரடி காட்டிக் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 35 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 8 இடங்களாக அதிரடி காட்டியிருந்தார். 84 ஓட்டங்களோடு அவருடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதன் பின்னதாக ஹார்திக் பாண்டியா 16 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 1 இடங்களாக 25 ஓட்டங்களை தன்னுடைய அதிரடியை மீண்டும் ஒரு போட்டியில் காண்பித்திருந்தார். சிவம் துபே 6 ஓட்டம் 1 இடங்களாக 9 ஓட்டங்களோடு மாற்றமிழந்து வெளியேற அக்ஷர் பட்டேல் 5 ஓட்டங்கள், ஹர்ஷிப் சிங் மற்றும் ரெய்ங்கு சிங் சிறப்பான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக சிறந்த முறைகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அவர் நேற்றைய தினத்தில் அதிரடி காட்டியிருந்தார். ஆகவே 2 பேர்களிடையிலே சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் பகிரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. 8வது விக்கெட்டுக்காக 13 பந்துகளில் 29 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் ரிங்கு சிங் 20 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக ஆட்டம் இழக்காது 44 ஓட்டங்களை பெறுமதி வாய்ந்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோடு ஹர்ஷிப் சிங் 4 பந்துகளில் 6 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காத நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளிலிருந்து 238 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது இந்திய அணி. ஆகவே நியூசிலாந்துக்கு எதிராக பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டங்களில் இப்பொழுது 3ஆம் இடத்தை இந்த ஓட்ட எண்ணிக்கை பதிவு செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி 2018ஆம் ஆண்டு ஆக்லாந்தில் நடந்த போட்டியில் 245 ஓட்டங்கள் பெறப்பட்டது. நியூசிலாந்துக்கு எதிராக 20 போட்டிகளிலே அதிகூடிய ஓட்டமாக இருக்கிறது. நியூசிலாந்தை பந்து வீச்சு பொறுத்தவரை ஜேக்கப் டப்பி மற்றும் கைல் ஜேம்சன் தலா 2 விக்கெட்டுகளையும், கிளார்க் இஸ்ஷோதி மற்றும் மிச்சல் ஷார்ட்னர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ரெய்ங்கு சிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிரடியான துடுப்பாட்ட வீரர், இறுதி நேரத்தில் சிறப்பாக துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரராக இப்பொழுது இந்தியாவுக்கு தொடர்ந்து தன்னுடைய பங்கினை ஆற்றி வருகிறார். அதாவது 19, 20வது ஓவர்களில் அவருடைய அதிரடி சிறப்பானதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 74 பந்துகளை மாத்திரமே எதிர்கொண்டு இந்த சூழ்நிலைகள் 213 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதில் 4 ஓட்டங்கள் 22 6 ஓட்டங்கள் அதிரடி ஓட்டங்களாக பெறப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்துக்கு 239 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் இமாலய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வழக்கில் ஆரம்ப துடுப்பாட்ட டெவன் கான்வே மற்றும் ராச்சின் ரவீந்திரா ஆட்டுகள் முனைந்த வழக்கில் கான்வே 1 ஓட்டத்தோடும் ராச்சின் ரவீந்திரா 0 ஆட்டம் இழக்க டிம் ராபின்சன் 15 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 இடங்கள் 21 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து 6.3 பந்து வீச்சில் 52 ஓட்டங்களுக்கு 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது. இவர் கிளெம் பிலிப்ஸோடு 3வது விக்கெட்டுக்காக 51 ஓட்டம் இணைப்பாட்டம் பகிரப்பட்டு ஆட்டம் இழந்திருந்தார். கிளெம் பிலிப்ஸை பொறுத்தவரையில் 40 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 78 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து அவரும் ஆட்டம் இழந்தார். மார்க் செப்மன் 24 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 39 பந்துகளில் 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளெம் பிலிப்ஸோடு 4வது விக்கெட்டுக்காக 42 பந்துகளில் 79 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. டெரல் மிச்சல் 28 ஓட்டங்கள், மிச்சல் சேட்னர் ஆட்டம் இழக்காது 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 190 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 48 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கதாகவே 5 போட்டிகள் தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வைக்கிறது.
இந்திய பந்துவீச்சு போட்டியில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சிவன் தூபே தலா 2 விக்கெட்டுகளையும், ஹர்ஷிப் சிங், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினது குறிப்பிடத்தக்கது. போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 34 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 5, 6 ஓட்டங்கள், 8 ஓட்டங்களாக அதிரடியாக 84 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அபிஷேக் சர்மா இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.